ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சினிமா நியூஸில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்க்க போகிறோன்னா, புத்தாண்டு வாழ்த்து சொல்லிய அஜித், பருத்தி வீரன் பட பிரபலம் காலமானார், ரசிகர்கள் அதிர்ச்சி, ராஷ்மிகா மந்தனாவுக்கும் விஜய் தேவரகொண்டாவுக்கும் திருமணம் எந்த தேதியில் நடக்கப் போகிறது என்று தெரியுமா? நான் இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதற்கு இதுதான் காரணம் என பிரபாஸ் கூறியிருக்கிற விஷயம் என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். நடிகர் அஜித் அடுத்த எந்த படத்தையுமே அவர் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஒன்லி கார் ரேஸில் மட்டும்தான் அவர் அவரோட கான்சன்ட்ரேஷன்ஸ் இருக்கிற நிலையில், சமீபத்தில் அவர் கேரளாவில் பாலக்காட்டில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு தன்னுடைய மகளோட சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த ஃபோட்டோஸும் நிறைய பிரபலங்கள் எல்லாருமே வைரல் ஆகிக்கிட்டு இருக்காங்க. இந்நிலையில் அஜித்குமார் கொங்கு நாட்டில் ரைஃபிள் கிளப்பில் துப்பாக்கி சுடுதல் பயிற்சி மேற்கொண்டிருக்கிறார். அந்த ஃபோட்டோவை இப்போ ரீசெண்டாக ஹாப்பி நியூ இயர், விஷ் யூ ஆல் அண்ட் யுவர் லவ்டு ஒன்ஸ் அ ப்ராஸ்பரஸ் நியூ இயர் அஹெட், பியூட்டிஃபுல் லைஃப், லவ் அஜித் ஃபேமிலி அண்ட் டீம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. பருத்தி வீரன் படம் பிரபலம். இயக்குனர் அமீர் இயக்கத்தில் உருவாகி 2007ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் பருத்தி வீரன். இப்படத்தில் கார்த்திக் ஹீரோவாக அறிமுகமான இந்த படம் மெகா ஹிட்டா சூப்பர் ஹிட்டா ஆன படம். மேலும் பிரியாமணி, சரவணன், பொன்வண்ணன், கஞ்சா கருப்பு என பல நட்சத்திரங்கள் நடித்திருந்தனர். யுவன் சங்கர் ராஜா இப்படத்திற்கு இசையமைத்திருந்தார். இப்படத்தின் ஆல்பம் கூட சூப்பர் ஹிட் ஆனது எல்லாருமே நமக்கு அறிவோம். இந்த ஆல்பத்தில் இடம்பெற்ற பாடல் ஊரோரம் புளியமரம். இந்த பாடலை கிராமிய பாடகி லட்சுமி அம்மாள் பாடியிருந்தார். அவரே அந்த பாடலில் நடித்திருந்தார். இந்த பாடலை பாடியவர் மூலம் அவர் ரொம்ப பிரபலமானார். இந்த நிலையில் கிராமிய பாடகி லட்சுமி அம்மாள் உடல்நலக் குறைவால் காலமானார். இவருக்கு வயது 75. ராஷ்மிகா மந்தனா விஜய் தேவரகொண்டாவுக்கு திருமணம் எந்த தேதியில் நடக்கப் போகிறது என்று தெரியுமா? நடிகர் ராஷ்மிகா மந்தனா, நடிகர் விஜய் தேவரகொண்டா காதலில் இருந்து வருவதை அனைவரும் அறிவோம். ஆனால் அவர்கள் இருவரும் இதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. ஆனால் அவ்வப்போது அவர்கள் இருவரும் வெளியிட்ட புகைப்படங்கள் அவர்கள் காதலித்து வருவதை உறுதி செய்து கொண்டே இருக்கிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன் ராஷ்மிகா விஜய் தேவரகொண்டாவுக்கு நிச்சயதார்த்தம் நடந்ததாக தகவல் வெளியானது. நிச்சயதார்த்த மோதிரத்தை ராஷ்மிகா தனது கையில் அணிந்துள்ளார் என கூறி சில புகைப்படங்கள் கூட இணையதளத்தில் வைரலானது என்பது குறிப்பிடத்தக்கது. திருமணம் தேதி மேலும் 2026ஆம் ஆண்டு இவர்கள் திருமணம் செய்து கொள்வதாக திட்டமிட்டிருந்த உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இவர்கள் திருமணம் தேதி குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி வருகிற 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி ராஷ்மிகா விஜய் தேவரகொண்டா திருமணம் நடக்கப் போவதாக தகவல் வெளியாகி இருக்கின்றன. நான் இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு பிரபாஸ் என்ன விஷயம் சொல்றாருன்னா, தமிழ் சினிமாவில் திருமணம் வயது வந்ததும் சிங்கிளாகவே சில நடிகர்கள் உள்ளது போல் மற்ற மொழிகளிலும் டாப் நடிகர்கள் திருமணம் செய்யாமல் இருக்கிறார்கள். அப்படி தெலுங்கு சினிமாவில் 46 வயதாகியும் சிங்கிளாகவே உள்ளார் நடிகர் பிரபாஸ். பாகுபலி படத்தின் மூலம் பேன் இந்தியா நடிகராக வலம் வரும் பிரபாஸிடம் ரசிகர்கள் முக்கியமாக கேட்பது திருமணம் எப்போதுதான் அப்படின்னு. மாருதி இயக்கத்தில் பிரபாஸ், மாளவிகா மோகன், நிதி அகர்வால் என பலர் நடித்துள்ள இப்படத்தில் தமன் இசையமைத்துள்ளார். தெலுங்கு, ஹிந்தி, தமிழ், கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகளில் இப்படம் அடுத்த வருடம் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாக உள்ளது. இப்பட நிகழ்ச்சியில் தொகுப்பாளினி பிரபாஸிடம் உங்களை மணக்க விரும்பினால் அந்த பெண் எப்படி இருக்க வேண்டும் என கேட்கிறார். அதற்கு பிரபாஸ், அது தெரியாமல் தான் நான் இன்னும் திருமணமே செய்து கொள்ளாமல் இருக்கிறேன். தெரிந்தால் திருமணம் செய்து கொள்வேனே என ஜாலியாக கூறியுள்ளார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் நியூஸ். சினிமா நியூஸுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே டைமுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட். தேங்க்யூ.